இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நெஸ்லே மில்க் மேட் கண்டென்ஸ்ட் மில்கை வச்சு சவ்வரிசி ஹல்வா எப்படி செய்கிறேன்றது. இதில் நான் 50 கிராம் சவ்வரிசியை கழுவி ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிடங்கள் ஊற வைத்திருந்தேன். அதை நான் இப்போ ஒரு கப் தண்ணியோடு கொதித்து இதை அவிய விட போகிறேன். இந்த சவ்வரிசை ரைட், இது இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போல் அவிஞ்சிட்டுது. பாருங்கள், இப்போ கிளாஸ் லுக்குக்கு வந்துட்டுது. இதில் இனி நாங்கள் ஒரு சுகர் 100 கிராம்ஸை சேர்த்து கொள்ளுவோம். சுகர் 100 கிராம்ஸ். இதுவும் கொஞ்சம் சுகர் கரைய விட்டு சுகர் கரைஞ்சால் போதும். நாங்கள் மில்க் மேடை சேர்த்து கொள்ளலாம். இப்போ சுகர் கரைஞ்சிட்டு இதோட மில்க் மேட் ஒரு 4 ஸ்பூன்ஸ் போட போகிறேன். நான் ஒரு டின் மில்க் மேடால் 4 ரெசிபிஸ் செய்திருக்கிறேன். இதோட இதில் கொஞ்சம் இருக்குது. அடுத்த ரெசிபிக்கும் போதுமென்று நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மில்க் மேட் ஒரு டின்னை வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள ஏழும். ரைட், இது ஏற்கனவே ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆகினது. அதுக்கு பிறகு நாங்கள் கண்டென்ஸ்ட் மில்கை போட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா அவிய விட்டு எடுத்திருக்கிறேன். இதில் இனி நாங்கள் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுவோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதை நல்லா கொதித்து அதோட கலந்ததுக்கு பிறகு நாங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கொள்ளுவோம். ஹல்வா தானே, ஒரு ஸ்வீட்டாக ஒரு பாயாசமாக எடுக்கிறேன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி லூஸாக எடுக்கலாம். இது ஹல்வான்னு சொல்லக்கூட கொஞ்சம் கீயை ஊற்றி அந்த நெய்யிலேயே அது என்ன சமப்பட வேணும், குக்காக வேணும். இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் இதை அப்படியோ குக் பண்ணுவோம். நாங்களும் இதை கிளறிக்கொண்டே இருக்க வேணும். இதோட நான் சுகர் கேரமல் பண்ணினது கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்ளுவோம். என்ன நாங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் பாவிக்கிறத விட இப்படி நேச்சுரலாக கேரமலைஸ் பண்ணி சுகரை கேரமலைஸ் பண்ணி பாவிக்கிறது நல்லா. அடுத்ததாக இன்னும் ஒரு ஸ்பூன் இது ஒரு 2 ஸ்பூன்ஸ் அப்படி இருக்கும். இதோட போதுமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முப்பத்தைந்து நிமிடங்களால் இது வந்துட்டு இப்படி இருக்குது. இன்னும் இது எப்படியும் ஒரு 10 நிமிடங்கள் பொதுவாக ஹல்வா செய்யக்கூட குறைந்தது ஒரு 40 நிமிடங்கள் எடுக்கும். இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களால் நாங்கள் இது நெருப்பை அணைக்கக்கூடியதாக இருக்கும்.
இது இப்போ போதுமான பக்குவத்துக்கு வந்துட்டுது. இதை நாங்கள் இனி டிஷ் அவுட் பண்ணிக்கொள்ள எரியும். இதுதான் நாங்கள் மில்க் மேட் கண்டென்ஸ்டு மில்க் பாவிச்சு செய்த சவ்வரிசி ஹல்வா. இது இப்போ சுட சுட இருக்கிறத நாடி நான் இப்படி ஸ்பூனால் இதை எடுக்கிறேன். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம்னால் ஆற விட்டு நல்லா ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஆற வேணும். இது ஆறினத்துக்கு பிறகு இதை நாங்கள் கட் பண்ணி பீசஸாக எடுத்து சர்வ் பண்ணிக்கொள்ளவும் மேலும். இதை நான் இப்போ சூடாகவே இருக்குதானே வீடியோவை எடுக்கணுமே, சூடாக இருக்குது வீடியோ எடுக்கணுமன்றதுக்காக இப்படி நான் ஸ்பூனால் எடுக்கிறேன். இது இப்போ கட் பண்ண இயலாத ஒரு பருவம். ரைட், இன்னும் ஒரு நெஸ்லே மில்க் மேட் கண்டென்ஸ்ட் மில்க் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.